Hi all, welcome to day 16. இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி கத்துக்கிட்ட sentences ஓட past and future tenses sentence formation எப்படி பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்ம கத்துக்க போறோம். நான் எப்பவுமே சொல்லியிருந்த present tenseல ஒரு விஷயத்தை பத்தி சொல்றோம் அப்படின்னா this பக்கத்துல is கண்ணை மூடி போட்டுருங்க, அப்பதான் வந்துட்டு அது present tense ஆகும் அப்படின்ட்டு. this and that வந்துட்டு நம்ம ஆல்ரெடி தெரியும். ஒரே ஒரு நவுனை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு பண்ணி நம்ம யூஸ் பண்ற ஒரு demonstrative pronoun அப்படின்ட்டு. சோ அதோட be verb வந்துட்டு is, அது present tenseல இருக்கு. இதுவே நம்ம வந்துட்டு அதே விஷயத்த past tenseல இந்த விஷயம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா was அப்படின்னு மாறிடும். இதுவே வந்துட்டு நம்ம futureல இத பத்தி சொல்லணும். சோ இப்ப அது இப்படி இருக்கு, futureல இப்படி மாறிடும் அப்படின்னு சொல்லணும்னா will be அப்படிங்கிறது isக்கு பதிலா நம்ம add பண்ணணும். So past tenseல this was, that was. இதுவே வந்து future tenseல this will be, that will be. இதுவே நீங்க ஒரு sentence these are இல்லாட்டி those are அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அத வந்துட்டு சொல்லறதுக்கு வேண்டி யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம these பக்கத்துலயும் those பக்கத்துலயும் என்ன போடுவோம், are அப்படின்னு போடுவோம். சோ அந்த சென்டென்ஸ்ல are இருந்துச்சு அப்படின்னா அது present tense. சோ where அப்படின்னு நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா அது past tense ஆயிடும். and இதுவே இதே விஷயத்தை பத்தி futureல சொல்லணும்னா நம்ம ஒரு நவுனை பத்தி சொன்னாலும் சரி, பல நவுன்ஸை பத்தி சொன்னாலும் சரி, this that these those இதுக்கு எல்லாத்துக்குமே future tenseல அதோட be verb அப்படிங்கிறது will be தான், அதுல மாற்றமே கிடையாது. so technically என்ன அப்படின்னா is அதோட past tense was and are இதோட past tense were. இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா இந்த எக்ஸாம்பிள பாருங்க. this is a caterpillar. இது ஒரு கம்பளி பூச்சி. சோ கம்பளி பூச்சி அப்படிங்கிறது பட்டர்ஃப்ளை ஓட முன்னாடி ஸ்டேஜ், பட்டாம்பூச்சியோட முன்னாடி ஸ்டேஜ் தான் கம்பளி பூச்சி. இதுக்கு முன்னாடி இது வந்து முட்டையா இருந்துச்சு. சோ இந்த 3 ஸ்டேஜஸ பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன், 3 டென்சஸ்ல வச்சுட்டு. சோ அத நான் சொல்லும் போது எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா this is a caterpillar. இது ஒரு கம்பளி பூச்சி. it was an egg. இது முட்டையா இருந்துச்சு. it will be a butterfly. இது பட்டாம்பூச்சியா மாறும். 3 சென்டென்சஸ் வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. ஆல்ரெடி நம்ம கத்திருக்கோம், ஒரு விஷயத்த பத்தி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நம்ம எப்பவுமே அதோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும்தான் this வச்சு தொடங்குவோம். அதுக்கப்புறம் அதே விஷயத்த பத்தி நான் ரிப்பீட் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம், அதோட ப்ரோனவுன் வச்சு சொல்லுவோம். இங்க பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது ஒரு இன்செக்ட். சோ இன்செக்ட பத்தி சொல்லும் போது நம்ம இங்க யூஸ் பண்ண போறது it. அதனால்தான் வந்துட்டு நான் இந்த சென்டென்சஸ்ல it அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். சோ this அப்படிங்கிறது it-ஆ மாறுது. is அப்படிங்கிற நம்மளோட be verb past tenseக்கு was அப்படின்னு மாறுது, future tenseக்கு will be அப்படின்னு மாறுது. அது இல்லாம சென்டென்ஸ்ல வேற எந்த சேஞ்சும் இல்ல. a or an. இங்க பாருங்க, நான் an வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம மறந்து போய் கூட a or an விட்டுறக்கூடாது. சோ அதனாலதான் உங்களுக்கு 2 யூஸ் பண்ற மாதிரி இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், அத நீங்க that வச்சு எழுதுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நான் இப்ப உங்களுக்கு தந்திருக்கிற இந்த 3 வார்த்தைகள், இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கிறது plant அப்படின்னு இருக்கு. இந்த பிளான்ட நீங்க present tenseல எழுதுங்க, seed அப்படிங்கறத past tenseல எழுதுங்க, and tree அப்படிங்கறத future tenseல எழுதுங்க. that வச்சு எழுதணும். அதனால ஆன்சர் என்ன அப்படின்னா that is a plant. it was a seed. it will be a tree. சோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இது ஒரு செடி, இது முன்னாடி கொட்டையா இருந்துச்சு, அதுக்கப்புறம் இது ஒரு மரமா மாறப்போகுது. சோ இங்க பாத்தீங்கன்னா
this இருந்தாலும் that இருந்தாலும் நான் வந்து போட்டிருக்கிறது ஒரே ப்ரோனவுன் தான் it. இதுல மாற்றம் இல்ல. அடுத்தது நம்ம பார்க்க போறது these and those. Now these and thoseக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன் முடிச்சு அடுத்தது these and thoseக்கான ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணும்போது இது ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ண போற ப்ரோனவுன் வந்துட்டு they. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. These are puppies. இவை நாய்க்குட்டிகள். They were newborns. இவை குழந்தைகளாக இருந்துச்சு. They will be dogs. இவை நாய்க்களாக மாறும். சோ இங்க நம்ம ஆர் ஓட இடத்துல வந்துட்டு past tenseக்கு were போட்டிருக்கோம் and futureக்கு will be போட்டிருக்கோம். நம்ம ஒரே விஷயத்தை தான் மறுபடி பேசுறோம் அப்படிங்கறனால pronouns they அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது those வச்சு sentences பண்ணணும். சோ நான் உங்களுக்கு வேர்ட்ஸ் தரேன். நீங்க thatக்கு எழுதின மாதிரியே thoseக்கும் எழுதுங்க. chicks அப்படிங்கிறது present form, eggs அப்படிங்கிறது வந்துட்டு past form, hens அப்படிங்கிறது வந்து future form. சோ இந்த 3 வேர்ட்ஸ் வச்சு நீங்க those வச்சு எழுதுங்க. Those are chicks. அவை கோழிக்குட்டிகள். They were eggs. அவை முட்டைகளாக இருந்தன. They will be hens. அவை கோழிகளாக மாறும். இவ்ளோ நேரம் நம்ம வந்துட்டு animals இல்லாட்டி birds, insects அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தோம். this and that வச்சு places கூட நம்மளால introduce பண்ண முடியும். அதனால இப்போ this வச்சு இந்த ஒரு பிளேஸுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். This is a play school. It was a house. It will be a high school. This is a play school அப்படின்னா இது ஒரு play school. It was a house. இது ஒரு வீடாக இருந்தது. It will be a high school. So இது அடுத்தது ஒரு high school-ஆ மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு எப்படி வந்துட்டு this, that, these, those அப்படிங்கிற demonstrative pronouns வச்சு both past tense and future tense along with your present tense எப்படி sentences form பண்ணும் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இது நல்லா கத்துக்கோங்க. நாளைக்கு நம்ம பாக்கி நம்ம கத்துக்கிட்ட எல்லா சென்டென்சஸையும் இதே மாதிரி கத்துக்க போறோம். சோ இது உங்களோட ஒரு பேஸா இருக்க போது மறக்காம நல்லா கத்துக்கோங்க. நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.